அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் 70% நபர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களை இன்னும் சப்போர்ட் பண்ணி ஊக்குவிச்சு உங்களுக்கான நிறைய வீடியோஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து ஊக்குவிக்கும் அப்படின்றத மறந்துடவே வேண்டாம். ஸோ வந்து பிஸி ஷெடியூலில் உங்களுக்காக இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கவுன்சிலிங் அந்த டைமில் எங்களால் ஒரு வேலை பண்ண முடியல அப்படின்னா கொடுக்க முடியல அப்படின்னா கஷ்டமான்றதுனால முன்னாடி எல்லாத்தையும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்றோம். கீப் ஆன் ஃபாலோயும் ஒரு முக்கியமான ஒரு சேனலாக இது வந்து இருக்கும் உங்களோட இந்த கேரியரில் அப்படின்றத மறக்கவே வேண்டாம். அண்ட் கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதற்கான 15% இருக்கக்கூடிய ஆல் இண்டியா சீட்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங்க்கு போகிறப்போ கையில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கணும், அதனோட இன்ஸ்டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஏன்றதுலேயே இருக்கும். அதை ஏ என்ற அப்ளிகேஷனை யாரெல்லாம் போட்டீங்களோ அவங்க இதை பார்த்து கொள்ளணும். முதல்ல ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் வருதுங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன்ஸில் மட்டும்தான் இந்த ஆல் இண்டியா கோட்டாவை எடுக்க முடியும். சரியா? கவர்மெண்ட்டில் இப்போதைக்கு கிடையாது. அப்புறம் டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 1.25 lakhs வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் இதில் என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, டியூஷன் ஃபீஸ் டிடக்ஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டியூஷனில் தான் அந்த சமயத்தில் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் ஒவ்வொரு பிரேக் அவுட் வந்து வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 10% வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். பட் இதுதான் காமனான ஃபீ, இதை புரிஞ்சுக்குங்க. அதன் பிறகு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸான 1000 rupees இவங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறப்போ அட்டனன்ஸ் சைன் போடுறப்போ 1000 rupees பே பண்ணிட்டு தான் உள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். சரி, கூடவே நம்ம நான் ரீஃபண்டபிள் ஃபீஸாக அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நம்ம பே பண்ண வேண்டியது 25,000 காஷன் டெபாசிட் பே பண்ணணும். இதுவும் நான் ரீஃபண்டபிள். ஸோ அதனால் தயவுசெய்து ரீஃபண்டபிள் எது, நான் ரீஃபண்டபிள் எது அப்படின்றத ப்ரௌச்சரில் பார்த்துக்குங்க. ஸோ அப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போக வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது 26,000. அப்போது ஆவரேஜாக நம்ம சேஃப்டிக்கு 30,000 கையில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 1.25 lakhsன்றது இன்ஸ்டியூஷன் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு இன்ஸ்டியூஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் பண்ணுற டேயில் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதை போட்டு குழம்பவே வேண்டாம். இதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸோ அப்படி ஏதாவது பே பண்ண சொல்கிறாங்கன்னா அது இன்ஸ்டியூஷன் எப்போ கேட்குறாங்களோ அப்பப்போ பே பண்ணால் போதும். அதன் பிறகு நான் ரீஃபண்டபிள் 25,000 அப்படின்றது கேஷாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 1000 rupees சைன் பண்ணுறப்ப, அட்டனன்ஸ் சைன் பண்ணுறப்ப கொடுக்கக்கூடியதும் கேஷாக தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த கேட்டகரியை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கட்டாயம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதனோட அவுட்லைன் மட்டும் இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிற மாதிரியே தான் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா சீட்ஸுக்கு போனீங்க இல்லையா, அங்கேயும் இதே மாதிரியான ஒரு பேமெண்ட் பேட்டர்னை தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். சரியா? ஸோ இது மாதிரி தான் நம்ம கவுன்சிலிங் பேட்டர்ன் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் பியூர்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து டோட்டலாகவே வேறு. கவர்மெண்ட் சீட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் சென்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் சென்னை எனக்கு கிடைக்குதுன்னா நான் வந்து 1000 rupees கண்டிப்பாக எல்லாருமே அட்டனன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிடணும். கூடவே 5,000 வந்து காஷன் டெபாசிட் பண்ணணும். ரைட்டா? இதே வந்து இன்கேஸ் ஒரு ஏன்ற ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா 1000 rupees ஆன அந்த அட்டனன்ஸ் ஃபீயை வந்து பே பண்ணணும் கம்பல்சரி. அதுவும் நான் ரீஃபண்டபிள். கூடவே 10,000 சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட்டு நான் ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட்டை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அங்கே நமக்கு வந்து ஜீன்ற அப்ளிகேஷனில். ஸோ அதனால் முன்னாடி இருக்கிற 3 வீடியோவும் கம்பல்சரி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கொடுங்க, உங்களுக்கான இதை ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் சேனலை எக்காரத்தை கொண்டு ஜாயின் பண்ண மறந்துட வேண்டாம் அப்படின்றதையும் ஒரு விழிப்புணர்வாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களோட ஆர்வம் இன்னும் அதிகமாகும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். தேங்க்யூ வெரி மச்.